கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் கர்த்தருடைய பாதத்தில் ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். தேவமே, சொர்க்க பிதாவே, இந்த நாடுகளில் அப்பா உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புத கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து கூகுள் மீட்டாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவனாய் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்கள் மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருத கிருபைக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக வல்லமையால் நிரப்பட்டும், தேவ பிரசனத்தால் நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துறது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துறதா இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு பலவீனதையோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஆயிருக்கிற ஓரோ மக்கள் மேலும் உமது பிரசனம் இறங்கி வருத கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கண்ணீர்களை மாற்று, பலவீனதைகளை மாற்று. இயேசு உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மீட்டிங்கில் ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் எல்லா மக்களிட மேலும் தேவ பிரசனம் இறங்கி வரப்படட்டும். இன்னைக்கு நாங்கள் தியானிக்கிற உம்முடைய வார்த்தைகளின் மேல் உம்முடைய கிருபை இறங்கி வருத கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை புரிய வசனத்தின்படி முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாது இருக்கும் போது தேவ சமாதானத்தால் எங்களை நிரப்புத தேவன் நீராயிருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடிந்தவராய், எங்களை வழி நடத்த முடிந்தவராய் கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ குடும்பங்களுக்குள்ளேயும் தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் தெய்வீக சமாதானம் இறங்கி வருத கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் எங்களுக்காக ஆணிகளால் அறையப்பட்டவர். எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, எங்களுடைய பாவங்களை மாற்றுவதற்காக, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காக நீர் கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். ஓ, இந்த நாளுகளில் காயப்பட்டிருக்கிறார். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகுவதற்காக, ஓ, எங்கள் பாவங்கள் மாற்றப்படுவதற்காக ஆண்டவரே, நீரே இறங்கி வந்து, நீரே மாம்சமாய் இந்த உலகத்தில் வந்து, ஓ, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கட்ட இந்த நேரத்தில் உங்களுடைய மேல் கர்த்தருடைய வல்லமை போல் இறங்குகிறார். ஒரு தெய்வீக பிரசனத்தால் தேவன் நிரப்புகிறார். ஆண்டவரே, ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தவைக்காக ஸ்தோத்திரம். புத்தியை நீர் துறக்கட்டும், வசனத்தை புரிய நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நேற்று தினத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு வசனத்தை நாம் புரிந்திருக்கிறார். கர்த்தருடைய விசேஷமான வல்லமை நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய விசேஷமான வல்லமை, பொக்கிஷமான ஒரு மகிமையின் வல்லமை நம்முடைய மேல் இருக்கிறார் என்று ஞானும் நீங்களும் நேற்று வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2 கொரிந்தியர் நாம் வாசிச்சு படிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் അതിന്റെ 3 நம்ம எல்லா வசனங்களையும் படிச்சிருக்கிறார். இந்த நாளுகளில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்காக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் അതിന്റെ 20, 21 വസനങ്ങൾ നാം വാസിக்கலாம். പിലിപ്പിയർ 3ആം அதிகாரம் അതിന്റെ 20, 21 பைபிள் யாராவது கையில் இருக்குதுன்னா மைக் ஆன் பண்ணி வாசிக்கலாம்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, 21. யாராவது பைபிள் வச்சிருக்குதா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியும்? இந்த நாள்களில் இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது எல்லா நாளும் இங்க நமக்கு இருக்க முடியாது. நமக்கு வசனத்தில் பார்க்கும் போது 80 வயசு இல்ல கொஞ்சம் கூட மிஞ்சியா நம்ம ஒரு 100 வயசு வரை இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச நாளத்தைக்கு தான் இருக்கிறோம். இந்த கொஞ்ச நாள் நாம் இருக்கும் போது நமக்கு புரிய வேண்டிய விஷயம், இந்த உலகமும் இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் அல்லை. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல. எத்தனை பேர் நம்புகிறார்? அதே நமக்கு பரலோகத்தில்தான் நம்ம குடியிருப்பு இருக்கிறார். அதுக்காக நாம் பிரயாசப்படுகிறார். நாம் எல்லாரும் தியானிக்கும் போது நமக்கு இங்க பார்க்க முடியும், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்ல, உலகத்தில் இந்த பூமியில் அல்ல. நம்முடைய குடியிருப்பு அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞான நீங்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞான நீங்களும் அதை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மை சேர்ப்பதற்காக இந்த உலகத்தில் வருவார் என்று நாம் விசுவசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நாம் இந்த உலகத்தில் ஆயிருந்து கஷ்டப்பட்டு பாரத்தோட, கண்ணீரோட, வேதனையோட தினமும் வேலைகளுக்காக கடந்து சென்று கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று செய்கிறார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எந்த பொருளும் கடைசியில் கொண்டு போக முடியாது. யாராலும் கொண்டு போக முடியுமா? எதுவுமே கொண்டு போக முடியாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏன் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார்? ஏன் இந்த உலகத்தில் கவலையோடு இருக்கிறார்? இங்கே நமக்கு வேண்ட விசுவாசம் என்ன? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறார். எதுக்குனால் அங்கே கீழே நாம் வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான மறுரூபமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் இங்க வசனம் நல்லா புரியட்டும். என்ன சொல்லுகிறார்? நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம், கொஞ்ச நாளத்தைக்கு இருக்கிற சரீரம். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் கொஞ்ச நாளத்தைக்கு இருக்கிற சரீரம், அது அற்பமான சரீரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சரீரம் அது வல்லமையான செயலின்படியே இருக்குதா, வல்லமையான சரீரமாய் இருக்கிறது. அது அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்க முடியறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே தம்முடைய சரீரம், இயேசுவுடைய சரீரம் மகிமையான சரீரமாயிருக்கிறது. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? நாம் ஏன் இயேசுவுக்கு பக்கத்தில் வருகிறார்? ஏனென்றால் இயேசு பரிசுத்தவானாய் இருக்கிறது. இயேசுவுடைய சரீரம் மகிமையான சரீரமாய் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த திராட்சை கொடியின் மேல் இணைக்கப்படுதோ, யாரெல்லாம் அந்த திராட்சை கொடியின் மேல் இணைக்கப்படுதோ அவங்க நல்ல கனி கொடுக்கிறவராய் மாற்றப்படும். அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரிகிறார்? இந்த நாடுகளில் அதை வசனம் சொல்லுகிறார். அற்பமான சரீரத்தை, இந்த கொஞ்ச நாளத்தேக்கு இருக்கிற சரீரத்தை அதே மகிமையான சரீரத்துக்குடையவனாய இயேசு அவருடைய மகிமையான சரீரத்தை கொண்டு நம்மையும்
மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லியா, நமக்கு மறுரூபமாக முடியும். நமக்கு இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்கும் போது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இங்க சொல்லுகிறார், ஜென்ம சரீரம் என்ன பண்ணும்? விதைக்கப்படும். என்ன சொல்லி, என்ன இந்த ஜென்ம சரீரம், இதுதான் நம்ம பிறக்கும் போது இருக்கிற சரீரம். இந்த சரீரம் அது விதைக்கப்படும். நமக்கு தெரியும், அது அடக்கம் பண்ணப்படுகிறார், அது மண்ணின் மேல் புதைச்சு விடுகிறார். என்ன செய்கிறார்? அது விதைச்சு விடுகிறார். அல்லேலூயா. இந்த நாளுகளில் ஆவிக்குரிய சரீரம் அது எழுந்திருக்கும். உங்களுக்கு 2 சரீரம் இருக்கிறார். 1 ஜென்ம சரீரமும், 1 ஆவிக்குரிய சரீரமும். 1 மண்ணான சரீரம், 1 உள்ள இருக்கிற ஆவிக்குரிய சரீரம். இந்த ஆவிக்குரிய சரீரம் அது உயிர் தெழும்புவார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பியது மாதிரி கர்த்தராய கிறிஸ்து நம்மை மறுரூபப்படுத்துவார். நமக்கு ஒரு புது சரீரத்தை கொடுப்பார். நம்மை நல்லபடியே வழி நடத்துவார். அங்கே 1 கொரிந்தியர் 15 கீழே வசனம் வாசிக்கும் போது, நட்சத்திரங்களுடைய ஒளி வேற. நட்சத்திரங்களோட ஒளி நீங்க பார்த்திருக்கோம், மேல பார்க்கும்போது தெரியும். நட்சத்திரங்களோட ஒளி வேற, சந்திரனுடைய ஒளி வேற, சூரியனுடைய ஒளி வேற. எத்தனை பேருக்கு புரியுது? சூரியனுடைய ஒளி வேற, சந்திரனுடைய ஒளி வேற, நட்சத்திரங்களோட ஒளி வேற. அதே மாதிரி ஜென்ம சரீரத்துடைய ஒளி வேற, ஆவிக்குரிய சரீரத்துடைய மகிமை வேறையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நாம் எதுக்காக பிரயாசப்படணும்? ஆவிக்குரிய சரீரத்துக்காக பிரயாசப்படணும். ஆவிக்குரிய சரீரத்தை வளர வைக்கணும். ஆவிக்குரிய மக்களாய் மாற்றப்படணும். எதுக்காக? இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து நாம் இருக்கிறார். அவர் வருவார். அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம். அந்த அற்பமான சரீரத்தை வல்லமையான சரீரமாய் மாற்ற இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? இன்னைக்கு நாம் சொல்லியது மாதிரி 1 கொரிந்தியரிலிருந்து நாம் இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறார். 1 கொரிந்தியர் அப்போஸ்தலராய பவுல் 1 கொரிந்தியர் எழுதி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போஸ்தலராய பவுல் அவர்தான் அந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த நிருபம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறார் என்றால், கொரிந்தியரில் இருக்குத, கொரிந்தியாவில் இருக்குத ஃபாதர்மாருக்காக, சபையுடன் லீடர்ஸ்க்காக எழுதப்பட்டிருக்கிறார். இது இந்த கொரிந்தியர் இந்த நிருபம் அது AD 55 இது எழுதப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். AD 55 இந்த 1 கொரிந்தியர் எழுதப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அங்கே நமக்கு அதுக்கு சில விஷயங்கள் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16 அதில் 5-9 வாசிக்கும் போது அங்கே நமக்கு பார்க்க முடியும். அதை அப்போஸ்தலனாகிய பவுலோஸ் 1 வருஷம் எடுத்து இது எழுதப்பட்டிருக்கிறார் என்று சிலர் சொல்லப்படுகிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, இந்த கொரிந்தியர் என்று சொல்லுத இடம் கொரிந்து தேசம். இந்த கொரிந்து தேசம் அதை ஒரு செழிப்பான நகரமாயிருக்கிறது. கொரிந்து தேசம் அது எல்லாருக்கும் புரிய வேண்டிய விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, அங்கே உள்ள சபைக்காக, அங்கே உள்ள சபையின் லீடர்ஸுக்காக எழுதுகிறார். அப்போ இந்த கொரிந்து தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது செழிப்பான ஒரு நகரமாய் இருக்கிறது. அங்கே வணிக ரீதியிலும் அரசியல் ரீதியிலும்
ஒரு பெரிய நல்ல நகரமாய் அது இருக்குது. நமக்கு தெரியும் சென்னை பட்டணம், சென்னைன்னு சொல்லி நமக்கு தெரியும், பயங்கரமான ஒரு நகரமாய் இருக்குது. அது பெரிய ஒரு நகரம். அங்கே எல்லா விதமான அரசியல் இது இருக்கும். அதே மாதிரி சென்னை பட்டணத்தில் அதே வணிக ரீதியில் வியாபாரங்கள் நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இதுதான் சென்னை பட்டணம். அதே மாதிரி கொரிந்து தேசமும் வியாபாரத்தில் அவங்க நல்ல முன்னாடி நிக்கிற ஒரு மக்களாய் இருந்திருக்கிறார். இப்போ கொரிந்து தேசம் அது இஸ்துமஸ் என்று சொல்லப்படுத அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குத, அந்த தேசத்தில் இருக்குத ஒரு இடமாய் இருக்கிறார். அங்கே பயணிகளும் வணிகக்காரன் சொல்லிய வியாபாரம் செய்த மக்களும் அங்கே அந்த வழியே போய்கொண்டிருக்கும். அந்த கொரிந்திய தேசத்திலூടെ போய்கொண்டிருக்கும். அப்போ அங்கே நிறைய வியாபாரம் நடக்குத இடம். அந்த கொரிந்து தேசம் எப்பவுமே செழிப்பான தேசம், எப்பவுமே மக்கள் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மக்கள் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இங்க 2 துறைமுகங்கள் இருக்கும். துறைமுகம்னு சொல்லி என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய ஷிப்பு கப்பல் எல்லாம் வருத, பெரிய பாட் எல்லாம் வருத இடங்கள். அப்போ இந்த தேசத்தில் இட்டலி, ஸ்பெயின், ஏசியா மைனர், நம்ம இருக்கிறது ஏசியா மைனர், அதே மாதிரி போனீசியா, ஈஜிப்ட், இந்த தேசங்களில் இருந்து வியாபாரத்துக்கு மக்கள் அங்க வரும். அப்போ மக்கள் எப்படி வருகிறார்? ஸ்பெயினில் இருந்து வரும், இத்தாலியில் இருந்து வரும், ஏசியா மைனர்ல இருந்து வரும். அப்படிப்பட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் மக்கள் அங்கே வருவார். அப்போ இந்த கொரிந்து தேசத்தை ஒரு யூனிவர்சிட்டி டவுன் சொல்லியா கொரிந்து தேசத்தில் படிக்கிற மக்களும் இருக்கிறார். வியாபாரம் மட்டுமல்ல, அந்த இடத்தில் அது அநேகர் வந்து போகுது, படிக்கிறதுக்காகவும் வரும். நமக்கு தெரியும் வெள்ளூர்ல பார்த்தோம்னா விஐடி இருக்குதா, அந்த விஐடி யூனிவர்சிட்டி, அங்க நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கும். அதே மாதிரி இந்த கொரிந்து தேசத்திலும் அநேக மக்கள் வந்து படிக்கும். அங்கே கிரீக்கு தேசக்காருடைய கல்ச்சர் தான் அங்க இருக்கும். அவங்களோட கல்ச்சர் கேட்ட மாதிரி மக்கள் அந்த இடத்தில் இருக்கும். இந்த கொரிந்து தேசத்தில் 12 அதே டெம்பிள்கள், கோவில்கள் இருக்கிறார். எல்லாருக்கும் புரியுதார் என்று நினைக்கிறார். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறார். எல்லா மக்களும் வருத இடம், எல்லாரும் வந்து போகுத இடம், எல்லாரும் வியாபாரத்துக்காக வருகிறார், பணம் நிறைய இருக்கிறார் என்றால் கூட இந்த கொரிந்து தேசத்தில் பாலியல் ஒழுங்குகேடு அங்கே இருந்திருக்கிறார். இந்த தேசத்தில், அந்த கொரிந்து தேசத்தில் அநேகம் இடங்களில் பாலியல் ரீதியாக அநேக ஒழுங்குகேடு இருந்திருக்கிறார். அதனால இந்த தேசத்தில், கொரிந்து தேசத்தில் நிறைய ஒழுங்குகேடு இருக்கும், இம்மோராலிட்டி நிறைய இருக்கிறார். வியாபாரம் நடக்குத இடம், அநேகர் வந்து போகுத இடம். இந்த தேசத்தில் ஒரே ஒரு பிரச்சனை அதிகமா இருந்திருக்கிறார். அங்கே அதே பாலியல் ஒழுங்குகேடு அங்கே இருந்திருக்கிறார். அதே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இப்போ படிச்சிருக்கிறது கொரிந்து தேசம் என்றால் என்ன, அது எப்படி இருந்திருக்கிறார், அது அங்கே என்னென்ன இருந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். எனக்கு தெரியுது, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கிறார் என்று தெரியும். நாளையிலிருந்து கொஞ்சம் கூட ஆழமாய் நம்ம கொரிந்து தேசத்தை குறித்தும் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிச்சு படிக்கும். இன்னைக்கு நம்ம கேட்ட வசனம், அதே நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சொல்லட்டும், ஆண்டவரே எனக்காக இடத்தை ஆயத்தப்படுத்துதவர் நீரப்பா, என்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை நீர் பலப்படுத்தும், என்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை நீ பலப்படுத்தும், என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் ஆசீர்வதிக்கப்படுது. எல்லாரும் சொல்லட்டும், ஆண்டவரே என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய அற்பமான சரீரம் அதை ஆண்டவரே மகிமையான சரீரமாய் மாற்றும், அந்த சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் கண்ணுகளை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே,
இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய வசனங்களை புரிய நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீரே உண்மையான தேவனப்பா. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும். எங்கள் அற்பமான சரீரம் அது பலப்படுதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கிளாஸுகளில் வந்திருக்கிற ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக இன்னைக்கு புதுசாய் வந்திருக்கிற அந்த மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு அப்பா அநேக ஜெப தேவைகளோடு வந்திருக்கிற ஓரோ மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்ணுநீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். எல்லா வியாதிகள் குணமடையப்படட்டும். ஓ, சரீரங்கள் விடுவிக்கப்படட்டும். ஓ, இந்த மக்களுடைய குடும்பங்களில் ஒரு பெரிய விடுதல் உண்டாகுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா எங்கள் புத்தியை நீ விகசிப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புத்தியின் மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை புரியப்பட, வேதத்தின் ரகசியங்களை அறியப்பட, ஆண்டவரே இந்த நாடுகளில் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்ல, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் ஓ அது மாற்றப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாடுகளில் அப்பா எல்லா மக்கள் மேலும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கப்படட்டும். ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கப்படட்டும். தெய்வீக அபிஷேகம் உள்ள மக்களாய் மக்களை மாற்றுதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமான வல்லமை இந்த மக்களிட மேல் இறங்கி வரப்படட்டும். இந்த நாடுகளில் கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உன்னோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களோட குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். வேலைகளுக்காக கடந்து செல்லுத, வியாபாரத்துக்காக கடந்து செல்லுத எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இப்போ யாரெல்லாம் வியாதியோடு இருக்குதோ அவங்களை கர்த்தர் இப்போ தொடுகிறார். உங்கள் வியாதி படுக்கைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். ஆண்டவரே, இனியும் யாரெல்லாம் கடந்து வர வேண்டி இருக்குதோ, இந்த வசனங்களை கேட்க வேண்டி இருக்குதோ, அவங்களை நீர் நாளைக்கு கூட்டி வருத்துதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். இப்போ நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இயேசு உங்களை தொட போகிறார். இயேசு உங்களை தொட போகிறார். அவருடைய கரம் உங்களை தொடுகிறார். ஒரு விசேஷமான வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். ஒரு ஆவியின் பிரசன்னம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். ஓ, பரிசுத்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கட பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கட பிரச்சனைகளை மாற்று ஆண்டவரே. ஒரு விடுதலை கொண்டு நிரப்பு. விடுதல் உம்முடைய இடத்திலிருந்து வருகிறார். எங்களுக்கு உதவி ஓ உம்முடைய இடத்திலிருந்து வருகிறார். உதவி செய்த தேவன் அவரே. அவரை நம்பும் போது உன்னுடைய கட பிரச்சனைகள் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா கட பிரச்சனைகள் விடுதல் பெற்றுக்கொண்டு இந்த மக்கள் ஆவிக்குரிய நிலையில் வளரப்பட, ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி கடந்து செல்ல இந்த மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாற்றி படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். எக்ஸாமுகள் எழுதப்படும் போது உன்னதமான வெற்றி உண்டாகட்டும். விடுதல் உண்டாகட்டும். புத்தியும் ஞானத்தையும் கொண்டு நிரப்பும். கிருபைகளால் நிரப்பி ஆசீர்வதியும். இந்த மக்கள் நல்ல நிலையில் படிச்சு வளரப்பட கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் தேவ எல்லா சபைகளையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே. ஆமென், ஆமென்.